GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது ஏர்வாய்ப்பட்டினம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபால். இவர் கூலி வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இவருடைய குடும்பம் வறுமையில் வாடியுள்ளது. இந்த சூழலில் அதே ஊரைச் சேர்ந்த விஜய் என்பவர் துபாய் நாட்டில் வேலை உள்ளதாக கூறி ஜெயபாலை சுற்றுலா விசாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு துபாய் நாட்டிற்கு வேலைக்காக அனுப்பியுள்ளார். ஜெயபால் அங்கு சென்ற ஒரே மாதத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. ஜெயபாலின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்த நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் தமிழகம் திரும்பியுள்ளார். இது குறித்து அவரது மனைவியான மலருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் ஜெயபால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெயபால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 3 நாட்களில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயபாலின் மனைவி மலர் தனது கணவரை வேலைக்கு அனுப்பிய விஜயிடம் இது குறித்து முறையிட்டுள்ளார். அப்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த விஜய் மற்றும் அவரது சித்தப்பா உள்ளிட்டோர் எங்ககிட்ட ஏதாவது கேட்ட, துபாயில உன் புருஷனுக்கு என்ன நடந்ததோ அதேதான் உனக்கு நடக்கும் என கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மலர் இந்த சம்பவம் குறித்து கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த பிரச்சனை நடந்து ஓரிரு மாதங்கள் ஆகியும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து ஜெயபால் குடும்பத்தினர் நீதிமன்றம் சென்ற நிலையில் இந்த வழக்கில் FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இருப்பினும் இந்த வழக்கில் FIR பதிவு செய்ததுடன் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மலரின் அக்கா மகனான விக்கி என்பவர் தனது சித்தப்பாவின் இறப்புக்கு நியாயம் கேட்டு கச்சிராயபாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் நேரடியாக சென்று முறையிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவல் நிலைய போலீசார் இரவு நேரமென்றும் பாராமல் விக்கியை சரமாரியாக தாக்கி ஸ்டேஷனுக்குள் இழுத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்றது என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை விக்கியை தாக்கிய காவலர் மணிகண்டன் என்பவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிவகங்கை திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் என்பவர் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த சம்பவம் மறைவதற்குள் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த தாக்குதல் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.